everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நான் போட்டிருக்கேன் இந்த ரொம்பவே மினிமலான நோ ஃபவுண்டேஷன் எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். ஆல்சோ இது வந்துட்டு எல்லா விதமான அவுட்ஃபிட்ஸ்க்குமே வந்துட்டு சூப்பரா செட் ஆயிக்கும். நீங்க வந்துட்டு எவ்ரிடே காலேஜ்க்கு வேர்க்கா போறீங்க அப்படினா ரொம்பவே மினிமலாவும் வச்சுக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து கொஞ்சம் ஆக்சரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படினா இதுவே வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவ் அகேஷனுக்கு போடுற மாதிரியான ஒரு மேக்கப்பா இருக்கும். And first time மேக்கப் போடுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேக்கப் லுக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 2 பேக்கோட ரிவ்யூ பற்றி சின்னதாக பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜூக்கோட பேக்ஸ் தான். ஜூக் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜூக் வந்துட்டு 100% வேகன் பேக்ஸ் தான் நமக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் கண்டெம்பரரி டிசைன்ஸ் வச்ச மாதிரியான பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு எல்லா விதமான அவுட்ஃபிட்ஸ் கூடயுமே வந்துட்டு தாராளமாக ஒத்து போய்க்கும். நான் போட்டிருக்க பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிங் பேக். ஸோ ஸ்லிங் பேக்லேயே உங்ககிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் வச்சு அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க. இதுவே நீங்கள் வந்து நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவீங்க, லைக் லேப்டாப், லஞ்ச், வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நீங்கள் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டோட் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூக்கோட பேக் தான். ஸோ இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கும். லைக் நமக்கு எவ்ரிடே எசென்ஷியல் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நம்ம வந்து டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் நீங்கள் லேப்டாப்பும் வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் லஞ்ச், வாட்டர் பாட்டில், அம்பரோலா இந்த மாதிரி எல்லாமே வந்து சேர்த்து உள்ள நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்துட்டு செம ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆல்சோ இது வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ வெயிட் வைக்கிறோமே உள்ள, அப்போ நம்ம அந்த பேக்கை தாங்கணும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு இது வந்து செம ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜூக்கோட பேக்ஸ் எல்லாமே. ஆல்சோ நீங்கள் இந்த பேக் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு கூப்பன் கோடு வச்சுருக்கேன். YT Nithya Z15 அப்படின்ற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக் வாங்கும்போது 15% ஆஃபர் கிடைக்கும். ஸோ ஜூக் பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறமா ஜூக் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேக்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ என்னோட கூப்பன் கோடும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேக்கப் லுக் பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸை வந்துட்டு க்ளீனாக நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு டெர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு வாட்டர் போட்டு வாஷ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மிஸ் பண்ணிடுவேன்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு காட்டன் பேடா கிளென்சரை கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே என்னோடய ஃபேஸில் நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது பண்ணுறது மூலிமா எனக்கு இருக்கக்கூடிய டர்ட் எல்லாமே போயிடும். ஆல்சோ இப்போ தான் நான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன். என்னோடய ஸ்கின்னில் டர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு கிளென்சிங் ஸ்டெப்பாக இருக்கும் இது நான் பண்ணுறது மூலயமா. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வாட்டர் இருக்கு இல்லையா, நார்மல் வாட்டர் என்னோடய ஃபேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எவ்ரிடே பேசிஸில் நீங்கள் அவசரமாக வந்து காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ போகும்போது நமக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நார்மல் வாட்டரை வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அது கொஞ்சமாக வந்து ஃபேஸில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து காம் பண்ணி சூத் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்வெட் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹயாலு ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நான் வழக்கமாக யூஸ் பண்ணுற ஒன்று தான். அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே இது கூட நான் வந்து இந்த ஹயாலு ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது வந்து நல்லாவே ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். மாய்ஸ்சரைசருக்கு போக இது வந்துட்டு நல்லாவே டீப்பாக ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி நல்லா ஹைட்ரேட் பண்ணுன்றதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஹயாலு ஜெல் வந்து ரொம்பவே தண்ணி மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங் எதுவுமே இருக்காது. தண்ணியே கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது என்னோடய ஃபேஸில் போட்டு நல்லாவே வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தான் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். எப்போதுமே இதான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 3வது டியூபோ 4வது டியூபோ யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நல்லா திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்க தான் செய்யும். பட் இதுக்கு மேலே நம்ம மேக்கப் போடும்போது அது வந்து நல்லாவே அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டியூவி ஃபினிஷ்லாம் இது கொடுக்காது. அதனால் வந்துட்டு எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்குமே வந்துட்டு தாராளமாக இது வந்து செட் ஆகிக்கும். என்னோடய ஃபேஸில் வந்துட்டு ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் எடுத்து என்னுடைய கையில் வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய என்டையர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லேயுமே வந்துட்டு நான் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது முக்கியமாக இப்போ இந்த வெயிலுக்கு தேவையான ஒன்று SPF 50 இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் ஒயிட் கேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 1 to 2% இல்லை 3% வரைக்குமே ஒயிட் கேஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்து என்னுடைய ஸ்கின்னில் போட்டு ஈவனாக நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இயர்ஸ் அண்ட் நெக்லேயுமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வெயிலில் டெய்லி போயிட்டு வர ஆளாக இருக்கீங்க அப்படின்னா
கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான சன்ஸ்க்ரீனில். உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் வந்துட்டு விட்டுறாதீங்க. டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் செட் ஆனால் கூட நீங்கள் அதிலே வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ஸ்கின் கேர் ஸ்டெப் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கின் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நல்லாவே க்ளோயிங்காக டியூவியாக செம சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்கின் ப்ரெப்பிங் மெத்தட். இந்த ஸ்கின் கேர் ஸ்டெப்புக்கு வந்துட்டு ரொம்பவே டைம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம வந்துட்டு ஒரு 1 மினிட் 2 மினிட் கேப் விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிற மேக்கப் வந்து ஜஸ்ட் குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா Maybelline Fit Meயோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் என்னோடய ஷேட் வந்து 310 சன் பீச். இது வந்து என்னுடைய எக்ஸாக்ட் ஷேட் கிடையாது. இது என்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியான ஷேட். ஸோ அதில் இது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு குட்டியான ப்ரஷ்லேயே எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதில் மட்டும் இதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து லிட்ரலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்சிலரில் இந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணாமல் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு டார்க் ஷேட் கன்சிலரோ ஃபவுண்டேஷனோ போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய எக்ஸாக்ட் ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து போடுவோம். சின்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் எதுவுமே இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டார்க் ஷேட் காம்பேக்ட் எடுத்து நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஸோ உடைய ஸ்கின்லேயுமே வந்து க்ரே ஆகிற பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டார்க் ஷேட் காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் என்னுடைய ஷேட் வந்து 03 beige. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் மேட்சாக இருக்கும். ஸோ இதை ஒரு பெரிய பவுடர் ப்ரஷில் எடுத்து என்னோடய என்டையர் ஃபேஸையுமே செட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக நான் டார்க் காம்பேக்ட் போடுற இடத்துல எல்லாம் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணுறது மூலமா நமக்கு அந்த க்ரே ஆகிற பிரச்சனை வராது. ஆல்சோ ரொம்பவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து 2 லேயர் ஆஃப் காம்பேக்ட் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப இல்லாட்டியும் ஓரளவுக்கு ரொம்பவே டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா புட்டுக்கு எதிராக பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த முக்கியமான கேம் சேஞ்சிங் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் தான். அதுக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐப்ரோ கிட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாவே ஒரு திக்கான பிச் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஐப்ரோ கிட் தான். இது கீழே ஜெல் ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பவுடர் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐப்ரோஸை வந்து கீழே மேலே அப்படின்னு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உள்ளே ஃபில்லின் பண்ணிக்கிறேன். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபில் பண்ண மாட்டேன். 3/4 ஐப்ரோஸ் மட்டும் நான் வந்து டார்க்காக பிச் பிளாக்காக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிளெயினான ஸ்பூலி எடுத்துகிட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுவே எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி ஒரு லைட் பிளாக் கலர் டு திக்கான பிச் பிளாக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஆல்சோ நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி டிஃபைன் பண்ணி காமிக்கிறது ஐப்ரோஸ் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பேஸ் மேக்கப்பே பண்ணாட்டியும் கூட பரவாயில்ல, ஐப்ரோஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து மார்ஸோட மஸ்காரா எடுத்து என்னுடைய ஐலேஷஸ்லாம் நல்லாவே கோட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்ரிடே பேசிஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஐலைனர் காஜல் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். பட் என்னுடைய பெரிய லேஷஸ் வச்சுட்டு நான் எவ்ரிடே வந்து காஜல் ஐலைனர்லாம் வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னோடய முடியெலாம் ரொம்ப சிக்கி அந்த மாதிரி ஆயிடும். நான் பொறுமையாக உட்காந்து கிளம்புனா மட்டும்தான் நான் வந்து ஐலைனர் அண்ட் காஜல் வந்து வைப்பேன். ஸோ அதனால் எப்போதுமே நான் வந்து மஸ்காரா தவறாமல் வச்சுருவேன். இதுவே நம்மளுடைய லுக்கை வந்து நல்லா ஐஸ் எல்லாமே செம்ம பிரைட்டாக பாப்பாகி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஐலைனர் அண்ட் காஜல் வைக்கிறீங்களோ இல்லையோ மறக்காமல் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், எல்லாருமே வந்து பண்ணாத ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ப்ளஷ்ஷு தான். ஸோ ப்ளஷ்ஷு அப்படின்னோடனே நம்ம வந்து பிங்க் கலரில் எடுத்து அப்படியே அடிச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ப்ளஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா லைவ்லி ஆக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான யங் லுக்கிங் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இங்கே யூஸ் பண்ணுற ப்ளஷ் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்க்லரோட ப்ளஷ். இதோட ஷேட் வந்து 01. ஸோ இதை எடுத்துகிட்டு என்னுடைய 2 சைட் சீக்ஸில் நோஸில் அண்ட் சின்லையும் கொஞ்சமாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கன்னத்தில் சிரிக்கும் போது மத்தியில் மட்டும் ரவுண்டாக அப்ளை பண்ணாமல் என்னுடைய ஐப்ரோஸ்க்கு மேலே, அதாவது கொஞ்சம் நெத்தி பக்கத்துலேருந்து ஐப்ரோஸ்க்கு மேலே நெத்தி பக்கத்துலேருந்து அப்படியே என்னோடய நோஸ் கிட்ட நான் வந்துட்டு கொண்டு வரேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேம் ப்ளஷ்ஷே நான் வந்து ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையாலே கூட டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து ப்ரஷ் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னுடைய அவுட்டர் கார்னரில் மட்டும் கொஞ்சமாக அந்த சேம் ப்ளஷ்ஷே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே லோவர் லேஷ் லைன்லையுமே அதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் வந்து ஒரு பிங்க் டோன் இருக்கு இல்லையா. ஸோ சேம் டோன் ஐஸ்க்கும் போகும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு கலர் ஐஷேடோ போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளஷ்ஷுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதேவே நீங்கள் வந்து ஐஷேடோவாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு நான் வந்து நார்மலான ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து இபா காஸ்மெட்டிக்ஸோட பிங்க் நெக்டார் அப்படின்ற ஷேடில் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு
மாவ் பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சாட்டின் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்கும். லாங் லாஸ்டிங்னு சொல்ல முடியாது. இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக் தானே, நம்ம அடிக்கடி சாப்பிட்டதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம குயிக்காக ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஆல்சோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸை வந்து நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கும். ஸோ எவ்ரிடே யூஸ்க்கு நல்லாவே ஒரு சூப்பரான லிப்ஸ்டிக். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக பண்ணக்கூடிய ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, இப்போ போட்ட நம்ம மேக்கப்பை வந்து ஈவினிங் 5 o'clock 6 o'clock ஆனாலும் அதை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கும், ஆல்சோ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேலே மேக்கப் அப்படின்னு ஒன்று உட்காந்துருக்க மாதிரி தெரியாமல் ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொண்டு வரதுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ இதை எடுத்து நல்லாவே என்னுடைய ஃபேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு அந்த ஒரு பவுடராக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி பவுடர் அப்படின்னு நமக்கு தெரியாமல் ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும், ஃப்ரெஷ் லுக்கிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு குட்டி ட்ரான்சிஷனோட என்னுடைய அவுட்ஃபிட் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. செம சூப்பராக ப்ரெட்டியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எலிகெண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நல்லா புட் டுகெதராக பாலிஷ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த லுக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு 9 to 5 ஜாபில் இருக்கீங்க, ஆர் நீங்கள் வந்துட்டு எவ்ரிடே பேசிஸ்க்கு நல்ல மேக்கப் பார்க்குறீங்க, ஒரு எத்தனிக் வேர்க்கு நீங்கள் வந்து இதை போடணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக போட்டுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான ஒரு பிந்தி, பெரிய சைஸ் இயரிங் அண்ட் ஹேர் ஸ்டைலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பக்கா எத்தனிக் வேர் லுக்காக கூட இருக்கும், ஃபெஸ்டிவ் வேர் லுக்காக இருக்கும். இதுவே வந்துட்டு ரொம்ப ஆக்சரிஸ் எல்லாம் சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்ரிடே லுக்காக இருக்கும். ரீசெண்ட் டேஸில் நான் வந்து வெளியில் போகும்போது இது தான் வந்து பண்ணிட்டு போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ அவ்வளோதான், அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்புறேன். அண்ட் see you on the next video. Until then, bye bye, take care.